திருமணமான 5ல் 2 பெண்கள் தங்களுடைய வீடுகள்ல பல்வேறு விதமான வன்முறைகளுக்கு ஆளாகிறதாக ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்திருக்கு. திருமணமான 30 வயதுடைய பெண்களிடம் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இதில் 5ல் 2 பெண்கள் தங்களது வீடுகளில் பல்வேறு வன்முறைகளுக்கு ஆளாவதாக ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக மது குடிக்கும் பழக்கம் இருக்கும் கணவராலும் மனைவியை விட அதிகம் படித்திருக்கும் கணவராலும் பெண்கள் வன்முறைக்கு ஆளாகியுள்ளனர். ஆனால் நன்கு படித்து வேலையில் இருக்கும் பெண்கள் வன்முறையால் பாதிக்கப்படுவது குறைவாக இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. திருமணமான 250 பெண்களிடம் நடத்திய ஆய்வில் 38 விழுக்காடு அளவிற்கு பெண்கள் தங்களது வீடுகளில் வன்முறையால் பாதிக்கப்பட்டு வருவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 28 விழுக்காடு பெண்கள் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். 12.6 விழுக்காட்டினர் மன ரீதியாகவும் 15.4 விழுக்காட்டினர் உணர்ச்சி ரீதியாகவும் 9 விழுக்காடு பெண்கள் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருவது தெரியவந்துள்ளது. பிறர் முன்னால் அவமதிக்கப்படுவதால் 15.4 விழுக்காடு பெண்கள் பாதிக்கப்படுவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலான பெண்கள் குடும்ப சூழல் காரணமாக தங்களுக்கு நடக்கும் வன்முறைகளை வெளியே சொல்ல மறுப்பதாக ஆய்வின் போது தெரிவித்துள்ளனர். குடும்ப வன்முறையை தடுக்க வழிவகை செய்யக்கூடிய சட்டங்கள் மற்றும் அரசுடைய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மன ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ குடும்பத்தில் ஒருவர் ஒடுக்கப்படுவதும் அச்சுறுத்தப்படுவதும் தான் குடும்ப வன்முறையாக பார்க்கப்படுகிறது. இதில் ஆண்களால் பெண்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் பெண்களால் ஆண்கள் பாதிக்கப்பட்டாலும் புகார்கள் அளிக்க சட்டம் வழிவகுத்துள்ளது. குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அருகில் உள்ள மகிழா நீதிமன்றத்திலோ அல்லது மாஜிஸ்திரேட்டிடமோ இது பற்றி புகார் அளிக்க வேண்டும். மேலும் குடும்ப வன்முறை வழக்குகளுக்கு சிவில் அல்லது கிரிமினல் நீதிமன்றங்களிலும் தீர்வு காண முடியும். குடும்ப வன்முறையை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று பார்த்தால், பெண்களின் மீதான வன்முறையை தடுப்பதற்கு மகளிர் காவல் நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கான மனித உரிமை பிரிவுகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வரதட்சணையை ஒழிக்க வரதட்சணை தடுப்புச் சட்டம், குடும்ப வன்முறை சட்டம் 2005 மற்றும் பிரிவு 498A, ஐபிசியின் 406, 323 மற்றும் 354 போன்ற பிற தொடர்புடைய பிரிவுகளும் பெண்களை பாதுகாக்கின்றன. பெண்கள் நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 375, 372, 379, 498A, 376A, 302B, 306, 398A, 307 மற்றும் 309 பிரிவுகளின் கீழ் குற்றங்களையும் தண்டனையையும் விதிக்க வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. முறையற்ற மனித உரிமை அத்துமீறல் சட்டம். இது மட்டுமில்லாமல் நாட்டில் ஒட்டுமொத்தமாக பதியப்பட்டிருக்கும் புகார்களில் 80 விழுக்காட்டிற்கும் மேலாக தமிழகத்தில்தான் குடும்ப வன்முறைக்கு எதிராக அதிக புகார்கள் பதியப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் வழக்கறிஞர் திருமிகு திலகவதி இணைந்திருக்கிறார். வணக்கம். 2ஆம் நூற்றாண்டுல நம்ம பார்த்த காட்சிகள் 21ஆம் நூற்றாண்டுலயும் மாறலையோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. மும்பையில உப்பு மாலை உப்பு இல்லைன்னு ஒரு மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கணவரால். அதே போல டெல்லியில இரவு உணவு வழங்கல அப்படின்னும் ஒருத்தவங்களை கொலை பண்ணியிருக்காங்க கணவர். இவ்வாறான சூழல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இத்தனை சட்டங்கள் இருக்கிறதாங்க நம்ம தொகுப்புல பார்க்கிறோம். அதுலயும் நாட்டிலேயே 80 விழுக்காட்டுக்கும் மேல குற்றங்கள் தமிழகத்துல பதிவாகுது என்பதான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியும் இருக்கு. அடிப்படையில என்ன சிக்கல்? குடும்ப வன்முறை அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா திருமணம் அப்படிங்கறதுல ஒரு பார்ட்டா தான் குடும்ப வன்முறை இருக்கு. அது உள்ளுக்குள்ள வச்சுதான் அதை அனுப்புறாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போதே கணவர் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணும், நீ பிறந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிற அட்வைசஸ் எல்லாமே நம்ம தொடர்ச்சியா பெண்களுக்கு வழங்கப்பட்டதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே சமயம் இந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிகழ்தானா? கட்டாயமா நம்ம எல்லாருமே பார்த்துதான் வளர்ந்துருக்கோம். அப்பா கையால அடி வாங்காத அம்மாக்களையோ தாத்தா கையால அடி வாங்காத பாட்டிகளையோ நம்ம யாருமே பார்க்காம வளர்றது இல்ல. பார்த்திருக்கோம், நம்ம ஃபேமிலிஸ்ல நடந்திருக்கு, நம்ம சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸ்ல நடந்திருக்கு. ஸோ குடும்ப வன்முறை அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே மறுக்க முடியாது, இது நடக்கவே இல்லை.
இன்னொன்னு நீங்க 80% பேர் வந்து தமிழ்நாட்டுல கேஸ் வந்து பதிஞ்சது வந்து உங்களுக்கு அதிர்ச்சிகரமா இருக்குன்றது நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா இதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் இதை நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, குடும்ப வன்முறை அப்படிங்கிறது ஒரு வன்முறைன்னு தமிழக பெண்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நீங்க சொல்ற மற்ற மாநிலங்கள்ல முற்போக்கா யோசிக்காம குடும்ப வன்முறைய ஒரு வன்முறையா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வன்முறைகள்லாம் வெளியிலேயே தெரியலன்னு சொல்றீங்க? எஸ், அந்த வன்முறைகள் எல்லாம் வெளியிலே தெரியல. பிகாஸ் பெண்கள் வந்து அது ஒரு வாழ்வியல் முறைன்னு நினைச்சுக்கிறாங்க. கணவனால அடி வாங்குறதோ, அவர் ஆபாசமா பேசுறதோ, இல்ல அவரோட கணவர் வீட்டார் தன்னை டார்ச்சர் பண்றதையோ ஒரு இயல்பான ஒரு நிகழ்வாக அவங்க கலாச்சாரம் அல்லது அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்து பெண்கள் இல்ல என்னால சகிச்சுக்க முடியாது அப்படின்ற சுயமரியாதையோட 80% பெண்கள் வந்து புகார் பண்றாங்கன்னா அதை நான் அதிர்ச்சியா பார்க்க மாட்டேன், ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப்பா தான் நான் பாக்குறேன். சோ அந்த விதத்துல நம்ம கொஞ்சம் முன்னோக்கி இருக்கோம். பெண்கள் அதை ரெகக்னைஸ் பண்றாங்க. நிறைய இடங்கள்ல குடும்ப வன்முறைகளை ரெகக்னைஸ், இது ஒரு வன்முறை அப்படிங்கறத அடையாளம் காணப்படவே இல்லை என்பது ஒரு வருத்தமான உண்மை. அதே போல இந்த தாட் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, அந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய உயர் பதவியில் இருக்க ஒரு மேனேஜர் கிட்ட எதிர்த்து பேசவோ ஆபாசமா பேசவோ செய்வாருன்னா பண்ண மாட்டார். அப்போ அவர் யார்கிட்ட ஆபாசமா பேசுறாரு, யாரை அடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மனைவிய. அதோட பேசிக் தாட் என்னன்னா, மனைவின்றவங்க எனக்கு கீழானவங்க, எனக்கு வேலை செய்யக்கூடியவங்க, என்னை எதிர்த்து பேசக்கூடாதவங்க, நான் அடிச்சா வாங்கிக்க கூடியவங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இந்த சமூகம் அந்த கணவனுக்கு புகுத்தி இருக்கு. பிளஸ் வந்து வளரும் பொழுதே அந்த பெண்ணும் அதை தான் பார்த்து வளர்ந்துருக்காங்க. இது தவறு, இது என்ன அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. கணவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயோ இல்ல தாலி அல்லது எந்த விதமான திருமணம் பந்தம் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ்னாலேயோ யாருமே என்னை அடிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்து பெண்ணுக்கு வரணும். அது வெறும் அடிக்கிறது மட்டும் கிடையாது. இந்த சட்டத்திலும் தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம மனது புண்படும்படி மன ரீதியான உளைச்சல், கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுறது, இல்ல மனம் புண்படும்படி வார்த்தைகள் சொல்றது, உளவியலான டார்ச்சர் கொடுக்கறது, செக்ஷுவலான டார்ச்சர் கொடுக்கறது, பினான்சியல், அதாவது உனக்கு நான் இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு நான் காசு தருவேன், என் பேசி கேட்கலன்னா குடும்ப செலவு காசு தர மாட்டேன், உனக்கு சாப்பாடு போட மாட்டேன், இந்த விஷயங்கள் இது எல்லாமுமே ஒரு வன்முறை தான். இது நம்ம நாட்டுல நிறைய பெண்களுக்கு நடக்குது. ஆனா இதுல இருந்து வெளியே வர தெரியாம சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில வரணும்னா முதல்ல வெளியே நமக்கு சப்போர்ட் வேணும். தன்னுடைய அப்பா அம்மாவே நீங்க பாத்திருப்பீங்க, ரீசென்ட்லி கேரளால அவ்வளோ கிராண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பொண்ணை வந்து லைக் சூசைட் பண்ணிருக்காங்க. அவங்க அதாவது வரதட்சணை கேட்டு சூசைட் பண்ணிருக்காங்க. சோ அந்த அவ்வளவு படிச்சிருக்காங்க, அவ்வளவு படிக்க வச்சிருக்காங்க, அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு என் ஹஸ்பண்ட் என்ன கொடுமைப்படுத்துறாருன்னு சொன்னா பரவாயில்ல வா நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல வா டிவோர்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவை ஒரு பெற்றோர்கள் எடுக்க மாட்டாங்க. அந்த மன உளைச்சல அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்க பெற்றோர்களாகவும் சமூகமாகவும் நாம ஒரு பொண்ணுக்கு ஒரு வெளியை அமைச்சு கொடுக்கல அப்படின்னா இது போன்ற குடும்ப வன்முறைகள் கட்டாயம் தொடரும். ஏன்னா வெளியில வந்தா யாரோ ஒருத்தவங்க என்ன ஹராஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது, என் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது, நான் அடுத்த வேலை உணவுக்கு நான் என்ன பண்ணுவேன். சோ இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு பெண்ணை துரத்துவதாலதான் அடிச்சாலும் பரவாயில்ல நான் என் புருஷன் வீட்டிலே சாகுறேன். எத்தனையோ குடும்ப வன்முறைகள் வந்து மரணம் வரைக்கும் போயிருக்கு, கொலை வரைக்கும் போயிருக்கு. அதுவும் நம்ம மறுக்க முடியாது. சோ அதுக்கு சேர்த்துதான் நம்ம வந்து வெறும் சட்டம் ஏற்றுனா மட்டும் பத்தாது. அப்படி ஒரு சூழல் சமூக பாதுகாப்பை பெண்களுக்கு வழங்காமல் நம்ம குடும்ப வன்முறையை தடுக்க முடியாது. அதே போல சமூகமா மட்டும் கிடையாது, சட்டம், காவல்துறை இதுல என்ன வந்து ஒரு பங்கு வகிக்கிறாங்கன்னு நம்ம நிச்சயமா பேசியே ஆகணும். ஏன்னா காவல் நிலையங்கள், மகளிர் காவல் நிலையங்கள் இவ்வளவு அமைச்சிருக்காங்க, அது மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஆனா உண்மையாவே குடும்ப வன்முறைன்னு ஒரு பொண்ணு போய் அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நிதர்சனமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமா எஃப்ஐஆர் கட்டாயம் பதியவே மாட்டாங்க. இது எப்படியே பார்ப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு அடிச்சுப்பீங்க நாளைக்கு குடிப்பீங்க, நாங்க வந்து இதுல எஃப்ஐஆர் போட முடியாது, நாங்க தலையிட முடியாது அப்படின்னு கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சரி, அந்த கட்ட பஞ்சாயத்தை கூட அந்த கணவனை மிரட்டுற மாதிரி பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன் அடிக்கிற, இப்படி அடிக்க கூடாது தெரியுமா, உன்னை பிடிச்சி ஜெயில வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு மிரட்டல் துணி கூட இருக்காது. ஆக்சுவலா இங்க மகளிர் காவல் நிலையங்களுக்கு அந்த பவரே கொடுக்கப்படல. அந்த சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய அந்த போலீஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அந்த AWPSல இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கிடையாது. சாஃப்டா பேசுறது, சரி போப்பா என்னப்பா இப்படி அடிக்கிற, என்னப்பா பொண்டாட்டி இப்படி அடிக்கிற, இப்படி சமாதானம் பண்ணி அப்படின்றத தாண்டி ஒட்டுமொத்தமாகவே பெண்களுக்கான ஒரு உரிமை, பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஒட்டுமொத்தமா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்லயே சொல்றேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்ல நானே கூட போய் பல மகளிர் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இப்படியான ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்குது. அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தம் ஒழுகிட்டு போனா கூட
அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி திருப்பி சேர்த்து வைக்கிறதா பாப்பாங்க. அதாவது பிரிச்சு விடணும் அப்படின்ற தாட்ல சொல்ல, குறைஞ்சபட்சம் அதை அடிச்சால அவனுக்கு வந்து இது ஒரு தவறான செயல், இது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற ஒரு பயம் வரல. அப்படின்ற ஒரு பயத்தை எல்லாமே திருமணம் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் இணையுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியும். ஆமா, நிச்சயமா. நம்ம தொடர்ந்து பேசலாம். குடும்ப வன்முறைகளோட வகைகள் என்னென்ன, குடும்ப வன்முறைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தற்போதைய காலகட்டத்தில் சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது குடும்ப வன்முறைகள். இந்தியாவில் ஆண்டுக்கு 30 முதல் 40 விழுக்காடு குடும்ப வன்முறை குற்றங்கள் நிகழ்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இன்றளவும் குடும்ப வன்முறை ஒரு மறைந்த தன்மையையே கொண்டுள்ளது. அனைவராலும் முழுமையாக உணரப்படவில்லை. சட்ட ரீதியான குற்றங்களாக கருதும் வன்முறை வழக்குகளின் எண்ணிக்கையை மட்டுமே தற்போது வரை கணக்கிட முடிகிறது. ஒரு கட்டத்தில் குடும்ப வன்முறை சம்பவங்கள் மனித பாதுகாப்பையும் நாட்டின் எதிர்காலத்தையும் அச்சுறுத்தும் சக்தியாகவும் மாறுகிறது. குடும்ப வன்முறையை 4 வகைகளாக பிரிக்கின்றனர். 1. உடல் ரீதியான வன்முறை. உடல் ரீதியான தாக்குதல்கள், அடிப்பது, தள்ளிவிடுவது, தீங்கு விளைவிக்கப் போவதாக மிரட்டல் விடுப்பது உள்ளிட்டவை அடங்கும். 2. பாலியல் வன்முறை. கட்டாய பாலுறவு செய்ய வற்புறுத்துவது, பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்டவை அடங்கும். 3. உணர்ச்சி ரீதியான வன்முறை. அதாவது ஒருவரை ஏளனம் செய்வது, அவமானப்படுத்துவது, மரியாதை குறைவாக நடத்துவது உள்ளிட்டவையாகும். 4. பொருளாதார வன்முறை. வீட்டை பராமரிப்பதற்கான பணத்தை தர மறுப்பது, ஒருவரை வேலைக்கு செல்லவிடாமல் தடுப்பது, நிதி சார்ந்த ஆவணங்களில் கையொப்பமிடுமாறு மிரட்டுவது போன்றவையாகும். இதுபோன்ற குடும்ப வன்முறைகளால் அதிகம் பாதிக்கப்படுவது குழந்தைகள், பெண்கள், ஊனமுற்றோர் மற்றும் முதியவர்கள். குடும்பங்களில் தான் சந்திக்கும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியாமல் ஆண்டுதோறும் சுமார் 50,000 பேர் வீட்டை விட்டு வெளியேறுவதாக சொல்லப்படுகிறது. இதில் அதிகமானோர் ஆண்களே. திலகவதி, அரசின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு, தேசிய குடும்ப உடல் நல ஆய்வுல மாமியாரை பாத்துக்காதது, குழந்தைங்களை பாத்துக்காதது, பாலுறவுக்கு ஒத்துக்காதது என்பது போன்ற விஷயங்களுக்காக ஆண்கள், அதாவது கணவர்மார்கள் மனைவிகளை அடிச்சா அது சரிதான் அப்படின்னு 40% பெண்கள் சொல்லியிருக்காங்க, 38% ஆண்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆண்களை விட பெண்கள் அதிக சதவீதத்துல இதுல அடிச்சா என்ன இருக்கு என்பதாக ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அப்படி என்றால் பெண்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான அவசியம் இங்க இருக்கு இல்லையா? அப்ப வளர்ப்பு முறையிலேயே என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படுது? அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம வளர்ற சமூகத்துல நாம வந்து நம்ம பாட்டிங்க, அம்மாங்க, சித்திங்க, பெரியம்மாங்க, அத்தைங்க இவங்க எல்லாம் அடி வாங்கி தான் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது ஒரு குழந்தைய வளர்த்து எடுக்கிறது, அந்த நீங்க சொன்ன மாதிரி குழந்தைக்கு பால் ஊட்டுறதோ அல்லது குழந்தைக்கு உணவு கொடுக்கறதோ முழுமையா பெண்ணோட வேலை. அந்த வேலையை அவ செய்யும், அதை தவறும் பொழுது அவளை அடிக்கலாம் அப்படிங்கறத பெண்களே சொல்லியிருக்காங்க. அதே போல மாமியார் பாத்துக்கல, மாமனாரை பாத்துக்கல, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பெண்களோட மூளையில இருந்து ஏன் வருது அப்படின்னா, பெண்கள் அப்படியான சமூகத்துல தான் வளர்றாங்க, அப்படியான சினிமாவை தான் பாக்குறாங்க, அப்படியான நிகழ்வுகளை தான் தன்னை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து எப்படின்னா ஒரு கலாச்சாரமே அப்படிதான் அவங்கள வளர்த்தி இருக்குது. பெண்களை விட்டுருங்க, ஒரு ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட்ல கூட ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, பெண் வந்து அவங்க ஹஸ்பண்ட அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சுவாங்க, நம்ம தனியா வாழலாம் அப்படின்னு கூப்பிடுறது வந்து ஒரு குரூவல்டி. இட் இஸ் a ground for divorce. விவாகரத்துக்கு ஒரு கிரவுண்ட் அது. அதை வச்சு நம்ம விவாகரத்து ஆண் கேட்கலாம், என்னோட அப்பா அம்மா கூட இருந்து என் மனைவி என்ன பிரிக்கிறா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு வளர்ந்த சமூகமா நம்ம இருக்கோம், எவ்வளவோ முன்னேற்றங்கள் நம்ம அடைஞ்சிருக்கோம். ஆனா பேசிக்கா ஒரு பொண்ணு அவளுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கொடுப்பது நம்மளுடைய திருமணத்தோட ஒரு அங்கமாக இருக்குது. அதே சமயம் எனக்கு பிரைவசி வேணும், என்னால நம்ம 2 பேரும் தனியா வாழலாம், எங்க அப்பா அம்மா வீட்டு நான் வந்த மாதிரி நீ உங்க அப்பா அம்மா வீட்டு வான்னு ஒரு பொண்ணை கூப்பிடுறது, ஒரு பொண்ணு தன் கணவரை கூப்பிடுறது கிருவாலிட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம சமூகமும் வளர்ச்சியடைந்த சமூகமும் அறிவார்ந்த சமூகமாகவும் இப்பயும் நம்ம அதை தான் சிந்திச்சுட்டு இருக்கோம்னு சொல்றதே நமக்கு. அரேஞ்ச் மேரேஜ்ல மட்டும்தான் இந்த மாதிரி குடும்ப வன்முறைகள் இருக்கா? இதே காதல் திருமணங்கள்ல எப்படி இருக்கு? அதாவது அரேஞ்ச் மேரேஜ்ல காதல் திருமணங்கள் ரெண்டுத்துலயுமே திருமணத்துக்கு அப்புறம் வந்து குடும்ப வன்முறைகள் இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் திருமணங்கள்ல இனிஷியலி அந்த பொண்ணு பழகும் போதே அந்த காதலனோட அந்த பண்புகள் தெரிஞ்சிடும். அவர் வந்து 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும், பிரேக்கப் பண்ணிக்கலாமா இல்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற ஓரளவுக்கான இந்த படிச்ச எஜுகேட்டடான பெண்களுக்கு ஓரளவுக்காச்சும் அந்த சிந்தனை இருக்கும். ஆனா அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் நம்ம கல்யாணம் பண்ணும்போது அப்பதான் அவர்கிட்ட வாழ்ந்து பழகி புரிஞ்சு அவங்க குடும்பத்தை அக்செப்ட் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதாவது எப்படி சொல்றது, குடும்ப வன்முறைக்கு ஈஸியா அது ஒரு வழிவகுக்கும். ஏன்னா காதலிக்கிற பெண்களுக்கு வந்து அது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுவாங்க, அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி பேசி இருப்பாங்க, அந்த கணவனை பத்தின புரிதல்கள் இருக்கும். சோ இது காதலிக்கும் பொழுதே பெண்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்லது திருமணம் அரேஞ்ச் மேரேஜுக்கு முன்னாடியே பெண்கள் என்ன பண்ணணும்,
பேசுங்க. அவங்களோட பேசி பழகினாதான் அவங்க எப்படி கோவப்படுறாங்க, எவ்வளவு மோசமான நபர்களா இருக்காங்க, அடிப்பாங்களா, அதே போல ஒன்ஸ் அவங்க நம்மள மரியாதை குறைவா பேசிட்டாங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க என்று பேசக்கூடாது. அது காதலனாவோ இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. அதே போல ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி அப்ஜெக்ட் பண்ணலன்னா கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிப்பாங்க, அடுத்து அடிப்பாங்க. அதையும் வந்து நான் ஹஸ்பண்ட் இதை அடிக்க கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா, நான் லவ் அடிப்படையில பெண்களுக்கும் விழிப்புணர்வு தேவை அப்படின்றது இந்த நேரத்தில் அவசியமாகுது. சமூகம் சார்ந்த பார்வையும் சமூகமும் இதற்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முதற்படியாக நம்ம பார்க்கலாம். பல்வேறு விதமான தகவல்களை எங்களுடைய அரங்கத்தில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு திலகவதி. தேங்க்யூ.